உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மூக்க நுழைக்காதீங்க அப்படின்னு சைனா ஜிடிஐ மீட்டிங்ல அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப்பை பகிரங்கமா மிரட்டி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜிடிஐனா என்னன்னா 2001ல சைனாவால உருவாக்கப்பட்ட குளோபல் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற அமைப்பு தான் இது. உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து வளரணும் அப்படிங்கிறது தான் இந்த அமைப்போட நோக்கம். அது மட்டும் இல்லாம இதுல 1000க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 100 கண்ட்ரிஸ் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்போ சைனா உலக நாடுகள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. இந்த அமைப்புக்கு பின்னாடி இன்னொரு நோக்கம் இருக்கு. ஜிடிஐல இருக்கிற நாடுகளுக்கு சைனா அதிக அளவுல கடன் கொடுத்து தன்னோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்து வச்சுப்பாங்க. இப்படிதான் அவங்க உலக நாடுகள் எல்லாத்தையும் வளர வச்சுட்டு இருக்காங்க போல. சரி, பாயிண்ட்டுக்கு வருவோம். சமீபத்தில் நடந்த ஜிடிஐ மீட்டிங்ல சைனாவோட செய்தி தொடர்பாளர் அமெரிக்காவை பார்த்து, தாலிபானை எங்க கிட்ட இருந்து பிரிக்கணும்ன்ற முயற்சியில நீங்க ஈடுபட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது இல்ல. நீங்க ஒரே சீனா அப்படின்ற கொள்கையை ஆதரிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். மற்ற நாடுகள் மாதிரி எங்களை குறைச்சி எடை போடாதீங்க, அது உங்களுக்கு நல்லது இல்ல அப்படின்னு அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பகிரங்கமான மிரட்டலை கொடுத்திருக்காங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.